தனுஷை டைரக்ட் பண்ணி லீட் ரோல்ல நடிச்ச ராயன் படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல 150 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தது. தனுஷோட அடுத்த படத்தை டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அவங்க தான் இந்த அப்டேட்டை அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வி ப்ரௌட்லி அனௌன்ஸ் அவர் டெபியூட் ப்ராஜெக்ட் D52 ஸ்டாரிங் நடிப்பின் அசுரன் தனுஷ் சார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்தையே அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான அப்டேட்டை நேத்து கூட சோசியல் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட டைட்டில் இட்லி கடை அப்படின்னும் அருண் விஜய், அசோக் செல்வன், நித்யா மேனன், சத்யராஜ், ராஜ்கிரண், சாலினி பாண்டே இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னும் படத்தோட ஷூட்டிங்கை தேனியில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான அப்டேட்டை தான் இன்னைக்கு அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2 சாங்கை ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னும் அந்த சாங்குக்கான ஷூட்டிங் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல சேகர் கமுலா டைரக்ஷன்ல அவரோட 51வது படமான குபேரா படத்திலையும் டைரக்ஷன்ல அவரோட 3வது படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சொன்ன 3 படங்களையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல டேரா இஸ்குமின் படத்திலையும் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல இசைஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்லையும் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம், செல்வராகவன் டைரக்ஷன்ல 2 படம் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல ஒர்க் பண்ண போறாரு.